வணக்கம். இது புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா. நாம் இன்றைக்கு இருந்து நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு 1000 ஆண்டு வரலாற்றை உலகுக்கு பிரகடனப்படுத்தக்கூடிய இடம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, தமிழ்நாட்டினுடைய மாட்சிமையை, தமிழ்நாட்டினுடைய செல்வாக்கை, தமிழ்நாட்டினுடைய செழுமையை இன்றும் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரம் பேரரசர் ராஜராஜன் அவர்களால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் வளாகத்துக்கு அருகே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காவிரி மண்டலத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகளோடு, மக்கள் குழுக்களோடு, இங்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறை வாசகர்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். என்ன நினைக்கிறது தமிழ்நாட்டில் இன்றைய குரல் என்பது காவிரி பிராந்தியத்தின் குரல். வணக்கம் சேதுராமன், உங்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தஞ்சை பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒட்டுமொத்தமா திருச்சியிலிருந்து இந்த பகுதியை இன்னைக்கு நடத்தக்கூடிய அம்சத்துல காவிரி படுகையினுடைய முக்கியமான ஒரு அங்கம். சோழ நாடு சோறு உடைத்தது அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. ஆனா சோறு உடைத்த சோழ நாடு எப்படி இருக்குன்றத சில புள்ளி விவரங்களோட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்க தொடங்கிய அந்த மாநில அந்த எக்கனாமிக் சர்வே கடந்த பட்ஜெட்டுக்கு முன்னதாக வந்த அந்த அறிக்கையிலிருந்து சில விவரங்களை நான் இங்க முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம், நீங்க ஒட்டுமொத்த உற்பத்தியை பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க. தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் என்பது 3.62 லட்சமாக இருக்கு. இந்தியாவினுடைய சராசரி வருமானம் என்பது 2.05 லட்சம். அதை விட 1.76% கூடுதலாக தமிழ்நாட்டினுடைய சராசரி இருக்கு. ஆனா அதே நேரத்தில் காவிரி படுகையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய நம்ம புள்ளி விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு அதிகமா இருக்கக்கூடிய பர்சன்டேஜில் அதிகமா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு 7.47 லட்சத்தோட முதலிடத்திலையும், காஞ்சிபுரம் 7.39% இரண்டாவது இடத்திலையும், சென்னை 5.77% மூன்றாவது இடத்திலையும் இருக்கு. ஆனா கடைசி இடத்துல இருக்கிறது, எந்த இடத்துல அதிக நெல் உற்பத்தி இருக்கிறதாக கருதப்படுகின்ற திருவாரூர் மாவட்டம் 1.62 லட்சத்தோட கடைசி இடத்துல இருக்கு அப்படின்றத நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஆனா இந்த 1.62 லட்சம்ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய மாநிலங்களாகிய பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், ஒடிஷா இதை விட சராசரி வருமானத்தோட கூடுதலா இருந்தால் கூட இங்க இருக்கக்கூடிய திருவாரூரோட யதார்த்த நிலைமை இதுதான். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இங்க அடிப்படையா விவசாயம் மட்டுமே ஒரு பிரச்சனையாக இருக்கு. அப்ப நம்ம செங்கல்பட்டோட ஒப்பிட்டு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளோட இதை ஒப்பிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ஒப்பிட முடியாது. இன்னும் சில பிரச்சனைகள் அதுல தொடர்ந்து இருக்கா. இன்னைக்கு மாற்று வழியா இன்னைக்கு மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட சண்டை நடக்கும் போது வட இந்திய ஊடகங்கள்ல கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாக ஒரு செய்தி ஒன்று வந்தது. ஏன் காவிரி டெல்டால இருக்கக்கூடிய மீத்தேன் வாயுக்களை ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன் எடுக்கக்கூடாதுன்றத நம்ம அன்னைக்கே என்ன உறுதியா சொன்னோம்னா, இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நெல் உற்பத்தியில கிட்டத்தட்ட 40% டெல்டால மட்டும்தான் சார்ந்து இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய உற்பத்தியில 6-7% நெல் உற்பத்தி இந்த பகுதியில் காவிரி டெல்டால இருக்கு. அப்ப நெல் உற்பத்திக்கு கேந்திரமான பகுதியில் இது போன்ற அழிவு திட்டங்கள் கொண்டு வரும்போது அதனுடைய பாரதூர விளைவுகளை அன்னைக்கு நம்ம சொல்லி அதை தடுத்து நிப்பாட்டி இருக்கோம். இது ஒரு பெரிய வெற்றியை பார்க்கிறோம். அவர் ஒரு புள்ளி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த புள்ளியில இருந்து ஆரம்பிப்போம். உங்க ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் என்னென்னலாம் தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ தஞ்சை மாவட்டம் அல்ல இந்த டெல்டா மாவட்டம் எல்லாம் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம்னு வச்சுக்கலாம், இல்ல காவிரி மண்டலம்னு வச்சுக்கோங்க. இதுல உற்பத்தி, அதாவது ஜிடிபி தான் நம்ம பேசுறோம்னு நினைக்கிறேன். ஸ்டேட் ஜிடிபி, ஜிடிபி, அதுல இது கான்ட்ரிபியூஷன் குறைவா இருக்கு அப்படிங்கறத நம்ம குறையா சொல்றோம். என்னை பொறுத்தவரையிலையும் இது இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் அன் அக்ரேரியன் எக்கானமி. இது ஒரு விவசாய பொருளாதாரம். எந்த விவசாய பொருளாதாரத்தோட கண்ட்ரிபியூஷனும் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 15% தான். 15% அல்லது 16% இவ்வளவுதான். ஏன்னா இங்க மற்ற மேனுஃபேக்சரிங் செக்டார், உற்பத்தி துறை இங்க இல்லை. அதே மாதிரி இங்க சர்வீஸ் செக்டார் அது இல்லை. இது ரெண்டையும் இந்த மதிப்பு கூட்டல் மட்டும்தான் நம்ம கொண்டாடணும் இல்லை. இங்க நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி நிறைய கொண்டு வரலாம். நம்ம மீத்தேனை எதிர்த்து நாங்களாம் போராடி இருக்கிறோம், நிறுத்தி இருக்கிறோம். அதுக்காக மீத்தேன் கொண்டு மீத்தேன் மூலமா நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தணுங்கிறது கிடையாது. அது நம்மளே அழிச்சுக்கிறது. ஆனா நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது நிறைய ஃபீல்டு இருக்கு. இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இஸ் எ நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இஸ் எ நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி.
ஐடி இப்போ வந்து ஐடி வந்து இப்போ ஏஐனால தடுமாறிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அதுக்கும் நம்ம போகணும். இது மாதிரி பொல்யூட்ஸ் அதுக்கான ஏரியாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ தஞ்சாவூர் பகுதியில் இந்த பகுதியெல்லாம் வயல்வெளியா இருக்கும். இன்னும் தெற்க போயிட்டீங்கன்னா கந்தரக்கோட்டை வரலையும் நீங்க போனீங்கன்னா, கந்தரக்கோட்டை இல்லை ஈவன் புதுக்கோட்டை வரலையும் போனீங்கன்னா கூட தரிசு நிலங்கள் தான் இருக்கும். இங்கெல்லாம் பெரிய ஸ்கோப் இருக்கு இண்டஸ்ட்ரி போறதுக்கு. டெல்டா மாவட்டங்களில் நெல் அதிக அளவில் விளையும் போது அந்த நெல்லில் இருந்து இப்போ வந்து நெல் அரைக்கிறோம். அரைச்சு அது சாம்பல் வருது. அந்த சாம்பல் இருந்து சிலிக்கான் தயாரிக்கலாம். நம்ம சிலிக்கான் தயாரிக்கும் போது நம்ம இப்ப செல்லுக்கு மென்பொருள் அனைத்துக்கும் அது சிலிக்கான் தேவைப்படுகிறது. அது மாதிரி தொழிற்சாலை வந்து டெல்டா மாவட்டத்துக்கு கொண்டு வந்து வச்சோம்னா, நெல் நம்ம உற்பத்தி அதிகமா பண்றதுனால சாம்பல் இங்க நிறைய இருக்கு. நெல் அரவை ஆலைகள் நிறைய இருக்குது. அதுல சாம்பல் அதிகமா வருது. அந்த சாம்பல் இருந்து நம்ம வந்து சிலிக்கான் தயாரிச்சு அதுல இருந்து அந்த சிப்பு தயாரிப்பு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த மாதிரி தொழிற்சாலை ஒன்று கொண்டு வந்து அந்த பகுதி டெல்டா மாவட்டம் ஒரு பதா இருக்கும். சேதுராமன் அவர்கள் குறிப்பிட்டார், நாம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களுக்கு நமது பகுதியிலிருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு படித்தவர்கள் எல்லாம் ஐடி நிறுவனங்களை நோக்கியும் வேறு பல தொழிற்சாலைகளை நோக்கி சென்னையை நோக்கி படையெடுக்கிறாங்க. இன்னைக்கு திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள்ல வட மாநிலங்களிலும் திருப்பூர்ல மட்டும் 4 லட்சம் பேர் இருக்காங்கிறாங்க. அதனால இது எந்த வகையிலையும் பொருத்தம் இல்லை. நிலத்தோட மதிப்பு கூடிக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க ஏன் விவசாயியுடைய வாழ்நிலை இப்படியே இருக்குங்கிறது. திமுக அரசு பொறுப்பேற்ற உடனே சொல்லிச்சு, நாகப்பட்டினம் டு திருச்சி இண்டஸ்ட்ரியல் அக்ரி காரிடார் அப்படின்னு அறிவிச்சாங்க. பெருவழி சாலைன்னு அறிவிச்சாங்க. எந்த ஒரு தொழிற்சாலையும் இன்ன வரைக்கும் துவங்கல. அப்ப இது விவசாயியுடைய வாழ்நிலை கீழே இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், மக்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்று அரசாங்கம் முன்னுரிமைப்படுத்துகிற போது உற்பத்தியாளர்களுடைய வருவாயை கணக்கில் கொள்ள மறுக்கிறது. ஆகவே இதற்காக பேரழிவு திட்டங்களை அனுமதித்து விட முடியுமா? சிப்காட் என்கிற பெயரில் தொழிற்சாலைகள் உருவாக்கி விட முடியுமா? அதிலே நாங்கள் மாறுபடவில்லை. தொழிற்சாலை தேவை. ஆனால் உணவு சார்ந்த வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். இன்றைக்கு உணவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற செய்து வருவாயை உயர்த்த முடியும். வேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. தஞ்சாவூர் மாவட்டம் என்பது காவிரி டெல்டாவுடைய இதயமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த டெல்டா மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் தூர்வாரினா தான், முழுமையாக தூர்வாரினா தான் திருவாரூர் மாவட்டம் தண்ணி போகுது. திருவாரூர் மாவட்டத்துக்கு அடுத்தது நாகப்பட்டினம் போகுது. ஆனால் என்ன நிலைமைனா, தூர்வாடுறதுல மிகப்பெரிய தொய்வு என்பது தொடர்ச்சியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் அறுவடை செய்யும் போது தண்ணி இல்லாம கதிர் போய் முழுவதுமாக வந்து மாடு மேயக்கூடிய நிலைமைக்கு போணுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, நிலத்தடி நீர் மட்டம் கீழே போயிட்டு. இப்போ உப்பு நீர் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீடாமங்கலம் வரையும் வந்துட்டு உப்பு நீர். இப்ப தஞ்சாவூருக்குள்ளேயும் அது வரப்போகுது. நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கான எந்த விதமான ஏற்பாடும் நம்மள்கிட்ட கிடையாது. ராஜராஜ சோழன் வந்து கோயில் கட்டியிருக்காரு, பல குளங்களை வெட்டியிருக்காரு, பல ஓடைகள் அமைத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அது பாதுகாக்கப்படுகிறதா, அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றதா, அது தூர்வாரப்படுகின்றதா, இப்படி பல்வேறு கேள்விகள் வந்து எழுகிறது. இப்படி நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டிய தேவை இன்றைக்கு விவசாயத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக எழுந்திருக்கின்றது. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மிக முக்கியமானவர்கள். விவசாயத்துல விவசாய தொழில அதிகமாக ஈடுபடுறது பெண்கள் தான். நீங்க களை பறிக்கிறதுல இருந்து நாத்து நடுறதுல இருந்து நெல் அறுக்கிற வரைக்கும் இப்ப அத்தனையும் மிஷின் ஆயிடுச்சு. அவங்களுடைய வேலை பறிபோயிருக்கு. மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையில இங்க இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளி பெண்கள் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கணும். நல்ல வாய்ப்பு. அதை நம்பி எல்லாரும் கடன் வாங்கினாங்க, பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்க. ஆண்களுடைய வருமானம் டாஸ்மாக் கடைக்கு போயிடும். இவங்களுடைய வருமானம் தான் அதாவது குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய வகையில இருந்துச்சு. இன்னைக்கு அது பறிபோய் இருக்குங்க. என்ன நியாயம்னு பாருங்க. மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி 2.5 லட்சம் கோடி ரூபாய் தான். இங்க கேபிஎஸ் சொல்ல இருக்காரு, அடிக்கடி சொல்வாரு. 2.5 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஏன் ஒதுக்க மாட்டேங்குது? அதனால என்ன பெரிய இழப்பீடு வரப்போகுது? நான் சொல்றது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும். இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசு 40% கொடுத்தாதான் மத்திய அரசு நாங்க 60% ரிலீஸ் பண்ணுவேங்கிறாங்க. 4 மாசமா சம்பளம் இல்லைங்க. வேலை பார்த்துட்டு எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4 மாசமா சம்பளம் இல்ல. நிறைய அறிவுஜீவிகள் சொல்றாங்க 100 நாள் வேலை வந்து வேஸ்ட், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க. உண்மை அதுவல்ல. வேலை இல்லாததுனால அந்த வேலையை எதிர்பார்க்கிறோம். விவசாயத்துக்கு விரோதமானது கிடையாது 100 நாள் வேலை. அது வந்து நிச்சயமாக விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படணும். கேரளாவில் பயன்படுத்துறாங்கல்ல, ஏன் இங்க மறுக்கிறீங்க? நாகப்பட்டினம் சொன்னா 3 மதத்துக்கும் பேர் போன இடம்
வேளாங்கண்ணி, சிக்கல், நாகூர் தர்கா அப்படின்னு சொல்றாங்க. பாரம்பரியம் மட்டும்தான் என் ஊர்ல இருக்கு. மற்றபடி எதுக்கும் லாக்கில்லாத நாகப்பட்டினமா போயிடுச்சு. நாகப்பட்டினம் தொகுதியில ஒரு வேட்பாளர் கூட மண்ணின் மைந்தர்களோட நிறுத்த மாட்டாங்க. எங்கேயாரு வந்து வர்றாங்க, வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். 5 வருடத்துக்கு பிறகு அவங்க ஆளை காண போயிடுறாங்க. அப்புறம் எப்படி நாகப்பட்டினம் வளர்ச்சி அடையும்? இதே சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்க தஞ்சாவூர் தான் வரோம். இப்ப தஞ்சாவூர்காரங்களே பாவமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப எங்க நிலைமையில எப்படி இருக்கும்? புதுக்கோட்டை மாவட்டத்திலே சுமார் 15,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலம் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்திலே விவசாய உற்பத்தியும் அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்களை விற்பதற்கும் அதை பதப்படுத்துவதற்கும் போதுமான வசதிகள் சிறிதளவு கூட இல்லை. நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வரேன். அதாவது நாங்க விவசாயம் தான் எங்களோட அடிப்படை தொழில். விவசாயம் பண்றதா இல்ல உயிர் வாழ்றதா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டோம். ஏன்னா நிலத்தடி நீர் மட்டமே சுத்தமா போயிருச்சு. அங்க இயங்குற ஒவ்வொரு கல்குவாரி மேல நூற்றுக்கணக்கான கல்குவாரிகள் சட்டத்திற்கு விரோதமாக இயங்குது. எல்லா கல்குவாரியுமே 45 அடி தான் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லாமே 100 அடிக்கு மேல போயிருச்சு. இந்த கனிமவளத்துறையும் வருவாய்த்துறையும் இந்த அரசு யாருமே கண்டுக்கிறது இல்ல. நாங்க இப்ப உயிர் குடிக்க தண்ணி கூட இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் வாழுகிற பகுதி கோத்தூர் ஒன்றியம், அது திருத்துறைப்பூண்டியுடைய சட்டமன்ற தொகுதி. அதுல நீண்ட காலமான ஒரு கோரிக்கை, ஏரி இருந்தாதான் விவசாயம் பண்ண முடியும், நீர் இருந்தாதான். எனவே அந்த ஏரி என்பது திருத்துறைப்பூண்டியில அருகாமையில ஒரு கட்டுவதற்கான ஏரி வெட்டுவதற்கான ஒரு ஏற்பாடு இருந்தது. எனவே அந்த ஏரியை வெட்டி தர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இடத்திலே நான் தெளிவாக வைக்க விரும்புகிறேன். தஞ்சை எல்லாம் சொன்னீங்க, கரும்பு அது இதெல்லாம். தென்னையும் மிக உற்பத்தி சார்ந்த ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ரேஷன் கடைகள்ல பாமாயில் யூஸ் பண்றோம். பாமாயில் உடலுக்கு எளிதானது. அரசே தேங்காயில கொள்முதல் செய்தால் தென்னை விவசாயிகள்கிட்ட இன்றைக்கு தென்னை தேங்காய் எண்ணெய ரேஷன் கடைகள் மூலமா கொடுக்கலாம். அது உடம்புக்கு நல்லது. அதுபோல நீராபானம் என்று தயாரித்த அதை வழங்கலாம். அதுபோல தேங்காயிலிருந்து பால் பவுடர் தயார் செய்யலாம். அது மேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் நடைமுறைக்கு இருக்கு. இந்த மாதிரி மரபு சார்ந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத தொழிற்சாலைகளை நிறைய செய்யலாம். அதுபோல வாழை இங்க பிரதானம். வாழை அந்த நார்ல இருந்து உடைகளும் தயாரிக்கலாம் அப்படின்ற விஷயம்லாம் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம்னு சொல்லிட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நீங்க துவக்கத்துல சொல்லும் பொழுது மன்னார்குடி பால் சொசைட்டி சம்பந்தமா சொன்னீங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய வட்டார பகுதிகளில் பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கை, அங்க உற்பத்தியாளர்களுடைய அந்த பால் உற்பத்தியாளர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய போக்குல தான் அந்த உற்பத்தி விலை என்பது இருக்கு. அவ அப்படிங்கிற கோரிக்கை அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முறைப்படுத்த வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மன்னார்குடி சொசைட்டி உள்ளிட்டு அநேகமா பெரிய அளவுல இன்னைக்கு உற்பத்தி பொருளுக்கான விலை என்பது இல்லைங்கிற வேதனையோட தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறோம். அதையும் கவனிக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். குறிப்பா பெண்கள் பாதுகாப்பான தொழில்களில் ஈடுபடணும்னு சொன்னா இங்கேயும் அந்த மாதிரி தொழில் வளர்ச்சிகள் வரும்பொழுது இளம் பெண்கள் வேற்று மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அவலநிலை இல்லைங்கிறதையும் நான் பதிவு செய்யறேன். அதே மாதிரி வேதாரண்யத்தை சொன்னாங்க, உப்பளம் உலகத்துக்கே உப்பு அளக்கக்கூடியது, உப்பு சத்தியாகிறதுக்கு பேர் போனது. நீங்க டாடா உப்பு நிறுவனத்தை கொண்டு வந்து அங்க நிறுவனங்கள் சொன்னாங்கன்னா அவங்க ரா மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அங்கேயே ஒரு பெரிய நிறுவனத்தை பாக்கெட்ல போட்டு அந்த டாடா நிறுவனத்தை அங்கேயே ஏற்படுத்திடுவாங்களே. அதுக்கு வர சொன்னா வரமாட்டாங்களா? அதுக்கு யாரும் முயற்சி செய்வது கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கும்பகோணம் ஆன்மீக சுற்றுலா வணிகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பெரிய கோவில் மாநகரம். ஆகவே அந்த ஆன்மீக சுற்றுலா வணிகத்தை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு வசதிகள் இதுவரை செய்யப்படவில்லை என்பது எங்களுடைய குறைபாடு. முதலாவதாக அந்த கும்பகோணம் ஒரு மாவட்ட தலைநகரமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பது பல்லாண்டு காலமாக கோரிக்கை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதை 2 அரசுகளுமே செய்யவில்லை. தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களித்து அவர்களும் கடந்த தேர்தலிலே நாங்கள் உறுதியாக 100 நாட்களிலே கும்பகோணத்தை மாவட்டமாக்குவோம் என்று சொன்னார்கள். ஆட்சியும் இப்பொழுது கடந்து விட்டது. இதுவரை இந்த அறிவிப்பை வெளியிடவில்லை. தன்னை சார்ந்து தனக்காக ஓட்டளித்த ஒரு மக்களுக்கு அந்த சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு அவமானமாக நாங்கள் கருதுகிறோம். எங்களை அவமானப்படுத்தியதாகவே நாங்கள் உணர்கிறோம். விவசாயிகள் கிட்ட இருந்து லாபம் இல்ல, எங்களுக்கு உற்பத்தி மானியம் அது இது அதெல்லாம் சொல்றோம். ஓகே, விவசாயிகள்ட்ட இருந்து அடிப்படையா பாத்தீங்கன்னா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல 40 கிலோ ஒரு சிப்பத்துக்கு 40,600 எடை நெல் வாங்கணும் அரசு. அதை என்ன செய்யறாங்க, 42 கிலோ வரையும் எடுக்கிறாங்க. அதுல எங்களுக்கு 25 ரூபா 30 ரூபா நஷ்டம். ஒரு சிப்பத்துக்கு 45 ரூபா வாங்குறாங்க, கட்டாயமா வசூல் பண்றாங்க.
அதை பத்தி யாரும் பேசல. எங்க புதிய உற்பத்தி புதுசு நாங்க உருவாக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நடைமுறை சிக்கல் இது எல்லாமே இருக்கு. அதாவது இன்னைக்கு டெல்டா பகுதிகளில் இன்னைக்கு வேளாண்மை சார்ந்த கல்லூரிகளை வந்து நம்ம அதிகப்படுத்த தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வேளாண் சார்ந்த கல்லூரிகள் மூலம் இன்னைக்கு இங்க உள்ள ஆராய்ச்சி நிலையங்கள் அதிகரிக்கலாம். இன்னைக்கு தோழர்கள்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு மாணவர்கள்லாம் இளைஞர்கள்லாம் வெளில வேலை பார்க்குறாங்க. அப்ப இங்க உள்ள இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேளாண்மை சார்ந்த தொழில்களை வந்து அதிகப்படுத்துவதன் மூலம் இன்னைக்கு இங்க உள்ள பொருளாதாரத்தை வந்து நம்ம ஈடுபடுத்தக்கூடிய சூழல் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பெண்களுக்காக வந்து ஃப்ரீயா பேருந்து வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பான திட்டம் தான் நான் சொல்லுவேன். அதை வந்து இன்னும் நிறைய வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கறத என்னோட கோரிக்கையா வைக்கிறேன். ஏன்னா பல கிராமங்கள்ல இருந்து படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிராமங்கள்ல இருந்து வரவங்க இப்போ அங்கேருந்து கிராமங்கள்ல இருந்து வரும்போது அப்போ அவங்களுக்கு கூடுதலாக பேருந்து வசதி நம்ம கொடுத்தோம்னா அங்கேருந்து பல மாணவர்கள் வந்து கல்வியை கற்றுப்பாங்க அப்படிங்கறதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து கிராமத்துல இருந்து படிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் அளவு தான் இருக்கு. அப்ப அதை கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும், மாணவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், படிக்கிறதுல ஈஸியா இருக்கும். விடுதி வசதியை கொஞ்சம் மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கறதான். தொல்லியல் சான்றுகள் நிறைந்த பகுதி நம்ம டெல்டா பகுதி. தொல்லியல் சான்றுகளை பொறுத்த வரைக்கும் சோழர் காலத்துக்கு முந்தைய காலம் கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. வணிகத்திலும் நாம மிகப்பெரிய அளவுல கோல் வச்சிருக்கிறோம். உலக நாடுகள்ல நம்ம டெல்டா பகுதியை ஒதுக்கிவிட்டு ஒரு வரலாற்றை யாரும் எழுதிவிட முடியாது. ஏன்னா பூம்புகார் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிற அளவில் ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 நாட்டிக்கல் மைல் நாகப்பட்டினத்திலிருந்து பூம்புகாருக்கு இடைப்பட்ட அந்த இடத்திலிருந்து கடல்ல கிட்டத்தட்ட 50 மைல் தொலைவுல கட்டுமானங்கள் இருந்திருக்குது. அதுக்கான ஆய்வுகள் ஸ்கேன் பண்ற பணிகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க கடல்ல இத சுற்றுலா மைய ஒரு காட்சியகம் அமைக்க இருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல சோழர் வரலாறு அது சார்ந்த ஒரு அருங்காட்சியகத்தை தமிழ்நாடு அரசானது நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா தமிழர் வாழ்வியல் என்பது நம்மளுடைய வரலாற்றையும் மேம்படுத்தி காட்டணும். இதுல ஒரு மறைமுகமான ஒரு வாய்ப்புகள், பொருளாதார வாய்ப்பு இருக்கு. வேற எங்கெங்கோ இல்லாத இடங்கள்ல சுற்றுலா வாய்ப்பு என்பது இங்க மிகுதியா இருக்கு. எனவே அதற்கான முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்குது. இந்த சுற்றுலா அளவில் சர்வதேச அளவில் இந்த பூம்புகார் உள்ளிட்ட வணிக நிறுவனங்களையும் இது சார்ந்த ஆய்வுகளையும் தொடர்புபடுத்தி ஒரு மிகப்பெரிய கல்வி சுற்றுலாவை ஏற்படுத்தணும், கல்வி ஆய்வு மையங்களையும் ஏற்படுத்தணும்னு கோரிக்கை விடுக்கிறோம். விவசாயத்துக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு இந்தியா முழுமைக்கு இருக்குது கட்டுமான தொழில். இன்னைக்கு கட்டட தொழிலில் ஈடுபட்டக்கூடிய அந்த கட்டுமான தொழிலாளர்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமா இருக்கு. காரணம், அதுக்கான மூலப்பொருளுடைய விலை மிக கடுமையா உயர்ந்துகிட்டு இருக்கு. அந்த மூலப்பொருளின் விலை உயர்வை இந்த அரசு கட்டுப்படுத்த வேணும்ன்றதையும் இந்த தொலைக்காட்சி இது மூலமா கேட்டுக்கிறோம். நான் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவன். இங்கு குறிப்பாக விளை நிலங்களாக மாறுவதுதான் ஒரு மிகப்பெரிய அபத்தமான விவசாயத்திற்கு ஒட்டுமொத்த பேரதிர்ச்சியான ஆபத்தான ஒரு நிலையாக நாங்கள் பார்க்கிறோம். விளை நிலங்களாக மாறுகிறது. மீத்தேன் உள்ளிட்ட நாசகர திட்டங்களை நாம் எப்படி களத்தில் நின்று எதிர்க்கிறோமோ அதேபோல் இந்த விளை நிலங்களாக மாறுவதையும் நாம் எதிர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இலங்கை பிரச்சனை வந்து மீனவர்களுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டு கடந்த 2014 இருந்து பிரச்சனை கூடி போச்சு. இதனால 214 போட்டு ஏறக்குறைய 200 கோடி ரூபாய்க்கு மேல உள்ள சொத்து அங்க கிடக்குது. இது சம்பந்தமா நம்ம ஒன்றிய அரசுக்கு நம்ம எதிர்த்து சொல்லி எந்தவித ஒரு முன்னெடுப்பும் இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காரணம்னா எங்களுடைய ஆலோசனைன்னு அவங்களுக்கு கேட்கணும். அதாவது இலங்கை பகுதியில் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்காவது குத்தக அடிப்படையில் எங்களுக்கு அந்த பகுதியை பெற்று தானுங்கிறது இந்திய அரசை நாங்க கேட்டுக்கிறோம். தஞ்சைக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் பெருமையாக சிறப்பாக இருக்க வேண்டியது தமிழ் பல்கலைக்கழகம். 2024 முதல் இங்கே துணைவேந்தர் இல்லை, சரியான நூலகம் இல்லை, நூலக ஊழியர் இல்லை, அந்த ஆராய்ச்சி தொடர்பான பதிப்புத்துறையும் இல்லை. தமிழ்நாட்டில் 24 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி சொன்னார். இந்த தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் இனத்திற்கான ஒட்டுமொத்த அறிவின் அடையாளம். அது நல்ல முறையில் செயல்பட வருங்கால அரசு செயல்பட வேண்டும். இந்த ஒருங்கிணைந்த டெல்டா பகுதி அப்படிங்கிறது விவசாயம், மீன்பிடி தொழில், உப்பு தொழில்னு இருக்கு. வேதாரண்யம் பகுதி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில்
ஒட்டுமொத்த உப்பு உற்பத்தியில 15% வேதாரண்யம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அங்க ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா, மழை காலங்கள்ல அந்த உப்பள தொழிலாளர்களுக்கு வேலை இருக்காது. ஏன்னா மழைக்காலங்களில் உப்பு உற்பத்தி பண்ண முடியாது. அந்த ஒரு 5 மாத காலங்கள் அவர்களுடைய குடும்பங்கள் வந்து மிக வறுமையான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதுக்கு அரசாங்கம் அந்த 5 மாத காலங்களுக்கு எப்படி மீன்பிடி தொழிலாளருக்கு அந்த மீன்பிடி தடை காலத்தில் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்களோ அதே போல ஊக்கத்தொகை கொடுத்தா அந்த ஒரு 25,000 குடும்பங்கள் வந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுவே மரக்காணத்தில் வந்து மாடல் சால்ட் ஃபார்ம்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி மாடல் சால்ட் ஃபார்ம் வேதாரண்யத்தில் வச்சாங்கன்னா அது சார்ந்த உற்பத்திகள் உருவாகிறதுக்கும் நவீன உப்பு ஆலைகள் வர்றதுக்கும் எதிர்காலத்தில் வசதியா இருக்கும். உப்பள தொழிலாளருடைய வாழ்க்கை மேம்படும். நன்றி, வணக்கம். டெல்டா மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 50% மக்களுக்கு மேல இதுவரையிலும் குடிமனை பட்டா கிடையாதுங்க, வீட்டுமனை பட்டா கிடையாது. இவங்க 60 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறாங்க. டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற கிராமப்புறங்கள்ல பெரும்பாலான மக்கள் வாழ்ற இடமெல்லாம் குடிசை வீடு தான். இப்ப இந்த குடிசை வீடுகள் குறைந்தபட்சம் காங்கிரீட் வீடா மாறணும்னு சொன்னா அவர்களுக்கு பட்டா இல்லை. பட்டா இல்லாம நீங்க வீடு கிடைக்காது. அப்ப காங்கிரீட் வீடா மாறணும்னு சொன்னா அரசு ஒரு திட்டத்தை போடுறாங்க, ஒவ்வொரு ஆண்டு நிதி ஒதுக்குறாங்க. இந்த நிதி குடிமனை பட்டா இல்லாம எப்படி வீடு கட்ட முடியும்? அப்ப அது கேன்சல் ஆகுது. அப்ப அரசாங்கத்துக்கு எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் கிடையாதுங்க. அப்ப குடிமனை பட்டா என்பது அரசு கட்டாயமா வாழுகிற அத்தனை மக்களுக்கும் உறுதிப்படுத்தணும். விவசாய பிரச்சனையில நம்ம ஒற்றுமையா இருக்கிறோமாங்கிறதையும் நம்ம சோதிக்க வேண்டியிருக்கு. நாராயணசாமி நாயுடு தலைமையில் இருந்தபோது விவசாயிகள் சங்கம் போராடித்தான் இலவச மின்சாரம் வந்துச்சு, பல உரிமைகள் வந்தது. விவசாய சங்க மாவட்ட ஆட்சியர் விவசாயிகள் கூட்டம் நடத்துறதெல்லாம் எப்போ வந்தது? இப்போ போய் ஏதோ சட்டமன்ற மாதிரி எம்எல்ஏ கலெக்டர்கிட்ட உட்காந்து பேசுறீங்களா? இதெல்லாம் விவசாயிகள் நடத்தின பெரும் போராட்டத்துக்கு பிறகு அவர்களை ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது. அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒற்றுமை இப்பொழுது இல்லை. இப்போ பெரிய அளவுக்கு காவேரி பிரச்சனையே அரசியல்வாதிகள் பேசுறது இல்லை. ஏன்? நம்மளே அக்கறைப்படலை. நீங்க விழிப்புணர்ச்சியா கேட்க மாட்டீங்க, இதை பேச மாட்டீங்க, விவசாயி பேச மாட்டீங்க. அந்த இருந்தது பாருங்க நாராயணசாமி நாயுடு காலத்துல விவசாய சங்கம், அந்த விழிப்புணர்ச்சி எல்லாம் இல்ல. இப்ப அதனால தொக்கா நினைச்சு இந்த பிரச்சனையே எந்த கட்சியாவது பேசுறாங்களா? அதை காவேரி பிரச்சனையே 22 மாவட்டத்துக்கு குடிநீருங்க. காவேரி, ராமேஸ்வரத்துக்கு குடிநீர், சென்னைக்கு குடிநீர், ஓசூருக்கு குடிநீர், எங்கெங்க போகுது? நமக்கு மட்டுமா? இந்த சொன்னாங்கல்ல நிலத்தடி நீர்ல உப்பு ஏறிக்கிட்டே வருதுன்னு. காவேரியில தண்ணி போய் குத்துனா தான் உப்பு அங்கேயே நிற்கும் கடல்ல. காவேரி தண்ணி போய் குத்தலன்னாக்கா எந்த ஆத்து தண்ணி போய் குத்தலன்னா உப்பு உள்ளதான் வந்துகிட்டு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றிலை வந்து இப்ப தெற்காசிய நாடுகள் முழுவதும் நம்ம வந்து வெற்றிலையை கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்ப அந்த வெற்றிலை விவசாயிகளுக்கென்று ஒரு ஆலோசனை சொல்றதற்கு எந்த ஒரு குழுக்களும் அரசால் நியமிக்கப்படவில்லை. அந்த வெற்றிலையை பாதுகாக்கிறதுக்கு, அதை பதப்படுத்துறதுக்கு அதற்கான தொழிற்சாலைகள்லாம் இருக்கு. இப்ப கொரோனா காலங்களில் வெற்றிலைகள் தான் அந்த கொரோனா வந்து போக்கக்கூடிய இலையா இருந்தது. அது வெளிநாடு முழுவதும் சென்றடைஞ்சது. அந்த மாதிரி அந்த வெற்றிலை விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய, அந்த வெற்றிலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வசதியை அரசு செய்து கொடுக்கணும். இந்த நகரத்துல வந்து குப்பைகள்லாம் நிறைய இருக்கு. அந்த குப்பை கிடங்க பராமரிக்கல கரெக்டா பராமரிச்சிங்கன்னா அதுல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த அரசாங்கமா இருக்கட்டும், இந்த அதிகாரிகளா இருக்கட்டும், எதுவுமே முறையா செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை, இந்த பாதாள சாக்கடை பாத்தீங்கன்னாக்க அந்த மழை காலத்துல தான் அந்த பிரச்சனை எல்லாம் நிறைய வருது. ஆனா கோடை காலத்துல அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டவ மாட்டேங்கிறாங்க. அது ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. அவங்களோட இதெல்லாம் என்னன்னாக்க ஸ்மால் சிட்டியா ஆக்கணும், ரோட வந்து மேம்பாலமா ஆக்கணும், இருக்கிற வீடு இந்த குடிசைங்கள்லாம் அழிச்சிடணும். அதே மாதிரி விவசாயத்திலயும் சரி கடைங்களையும் சரி அந்த அழிக்கிறதுல தான் இருக்காங்களே ஒழிஞ்சு அந்த மக்களோட வாழ்வாதாரம் எவ்வளவு பாதிக்குதுங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே வந்து அரசோ கவனத்துக்கு கொண்டுட்டு வரணும் தான் என்னுடைய. அதே போல உப்பளம் சம்பந்தமா பேசினாங்க. வேதாரண்யத்துல வந்து உப்பளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதாகவே நாங்கள் அறிகிறோம். மாநில அரசு வந்து இது சரியான எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. எங்களுக்கு வந்து 8 மாத அளவில் தான் வந்து எங்களுக்கு அந்த வேலை இருக்கு. மீதி 4 மாதம் வந்து அந்த உப்பள தொழிலாளர்கள் இந்த உப்பு தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து எந்தவித வாழ்வாதாரம் இல்லை. அந்த 4 மாதத்துக்கு சேர்த்தே வந்து இந்த முறை வந்து 5,000 ரூபாய் தான் கொடுக்கும்போது அது வந்து ஒரு பற்றாக்குறையான தொகையை நாங்கள் கருதுறோம். இதுக்கு வந்து உடனடியாக எங்களுக்கு வந்து அதுக்கு அனைத்துமே அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நடவடிக்கை கேட்கணும். வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து தூத்துக்குடிக்கு அப்புறம் வேதாரண்யம் வந்து 2வது இடமா இருக்கு சால்ட் கேபிட்டல்ல. ஆனா அதுக்கான சோர்ஸ் நீங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்கீங்க, என்ன ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்கீங்க, உங்களோட பைலட் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. பூதலூர் வானமாத்த பூமி தான். நீங்க என்னதான் ஆத்துல தண்ணி வந்தாலும் எங்களுக்கு வந்து மழை பெஞ்சாதான் நாங்க வந்து விவசாயம் பண்ண முடியும். என்ன பண்ணாங்கன்னா கடந்த ஆட்சியில பக்கத்துல இருக்க 10-15 கிலோமீட்டர் தான் எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா கல்லணை.
பம்பிங் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொன்னதுதான் இன்னும் எந்த விதமான எந்த பணியும் நடக்கல. ஏன் சொல்றோம்னா அந்த ஸ்கீம் வந்துருச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு போகத்தை நாங்கள் விவசாயம் பண்றோம். அந்த ஒரு போகமும் தண்ணி வருமா வராதான்னு மானத்தை பார்த்துட்டே இருக்கணும். ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா தென் பகுதியை பார்த்தீங்கன்னாக்க எந்த விவசாயமே பண்ண முடியாது. இப்போ அதே போல செங்கிப்பட்டி பகுதி எனக்கு சொன்னதுதான். இப்போ எங்க பார்த்தாலும் இந்த மண் குவாரியை வச்சுக்கிட்டு வள்ளத்துல வந்து மண் எடுத்து பள்ளம் அடிச்சு அந்த பள்ளத்தை மூடுறதுக்கு செங்கிப்பட்டி மண் வந்துச்சு. இப்ப செங்கிப்பட்டி மண்ணை மூடுறதுக்கு எந்த நோண்ட போறான்னு தெரியல. அதை உடனடியாக அதை வந்து அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு வரங்கிறத எங்களுடைய கோரிக்கை. திருமட்டங்குடி சக்கர ஆலையில 1250வது நாளா தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த போராட்டம் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்கான போராட்டம். விவசாயிகளுக்கு தெரியாம விவசாய பேர்ல வாங்கின கடன், எங்க 4000 பேர் விவசாய பேர்ல ஒவ்வொருத்தர் பேர்லயும் 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. எங்களுக்கு சிவில் பிரச்சனை இருக்கு. இந்த ஆலையினால 14,000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 4 மாவட்ட விவசாயிகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான குடும்பங்கள் சந்தியில நிக்குது. நிறைய மாவட்டங்கள் பேரை மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க. தஞ்சாவூர், அரியலூர், கடலூர், நாகை, மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் உள்ள 2 சக்கர ஆலைகள் பகுதி. இந்த சக்கர ஆலையை வந்து எங்களுக்கு தர வேண்டிய பணம் சட்டப்படி இன்னைக்கு 212 கோடி ரூபாய். ஆனா அந்த ஆலை வந்து ஸ்டேட் பேங்க்ல வாங்கின கடன் வந்து 1500 கோடி. அந்த 1500 கோடி கடனை வெறும் 87 கோடிக்கு செட்டில் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணம் 212 கோடியை வெறும் 47 கோடி கட்டி நாங்க தீக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த ஆலையில நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டங்கள் வந்து தலைமைச் செயலகத்திலேருந்து முற்றுகை போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டோம். பலகட்ட போராட்டங்கள் நடத்திருக்கோம். அந்த புதிய தலைமையை நேரடியிலையும் நிறைய பண்ணிருக்கு. தஞ்சாவூர்ல நடந்த மக்கள் செயல்பாட்டாளர்களுடைய குறைகளை கேட்டோம், அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டோம். இது வந்து ஒட்டுமொத்த குரல் அல்ல. இன்னும் இது போல பல லட்சம் குரல்கள் இருக்கு. அந்த குரல்களில் நம்மால் முடிந்த குரல்களை கொண்டு சேர்க்கிறோம். இதையெல்லாம் ஆட்சியாளர்களும் அடுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணுபவர்களும் மட்டுமல்ல, அரசு அலுவலர்கள், அதிகாரிகள், அதிகார வர்க்கம் அதுவும் காதில் கேட்க வேண்டும், செயல்பட வேண்டும். அந்த நம்பிக்கையோடு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.